என்ன இது இருட்டா இருக்கு? சரி, ராத்திரி அப்படித்தானே வந்துச்சு. நல்லா அண்ணே ஊர் வந்துச்சு. அறிவு கட்டவனே, ஊரு வரலடா, நாம தான் ஊருக்கு வந்திருக்கோம். யாரு கண்ட கண்ட நேரத்துல கண்ணுல லைட் அடிக்கிறது? ஓ பொண்ணா? என்ன காலையில போன மனுஷன் என்ன வீடு திரும்பலன்னு பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறீங்களா? என்னங்க எழுந்துறீங்க, எழுந்து வீட்டுக்கு வாங்க. குழிய பார்த்து கூட்டிட்டு போமா. ரெண்டு கையால தொட்டு தாலி கட்டின புருஷனை ஒத்த கையால தூக்கிட்டு போறா பாரு பொண்டாட்டி. எனக்கு தான் கல்யாணம் ஆகல, பாட்டிலோட சேர்ந்தே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்ல. உங்களுக்கு பொண்டாட்டி வேணும். அதான் பொண்டாட்டிய பொதுவில் வச்சுட்டியாடா. இந்நேரத்துல எவன்டா கல்யாணத்தை பத்தி பேசுறான்? யாரா அவன் சம்மன் இல்லாம ஆஜராகிறது? ஏய், எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மல்லாக்கப்படுத்திருக்கிய. நீ மட்டும் குனிஞ்சு படுத்திருந்த மிதிச்சிருப்ப. என்றியா? ஏய், கட்டின பொண்டாட்டிய உள்ள தனியா விட்டுட்டு நீ இங்க படுத்திருக்க. ஏய், உள்ள போ. ஏய் போங்கடா, போய் படுங்கடா. எப்படி எப்படியா? ஓ பொண்டாட்டி, ஓ வீடு, நீதான் உள்ள பொண்ணுமே தவிர எங்களை போ சொல்றீங்க. எப்படி எப்படி போறது? ஏய் அவளுக்கு 9 மாசம் தான், அதான் இங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆகியே 4.5 மாசம் தான் ஆகுது. அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு 9 மாசம் வரும்? இவன் கேக்குறது நியாயம் தான். That is the point. படுத்துக்கலாமா? பள்ளி கொண்டுட்டீங்களா? ஏன் இப்படி பிடிச்சி நுங்கு நுங்குன்னு அடிக்கிற? உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 4.5 மாசம். உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? 4.5 மாசங்க. 4.5 மாசமும் கூட்டினா எவ்வளவு? 9 மாசம். வேற என்னையா? அவ வயிற்றுலயும் 9 மாசம் தான் வளருது. இப்ப கணக்கு சரியா போச்சா? போங்க, நான் படுத்து தூங்கணும். பிடிச்சு விட மறுபடியுமா?